பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிற ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட மத்திய 4வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கோங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமீன். ஏன் ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறாருன்னா, அந்த 40 நாள் உபவாசம் இருக்க போகிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய போகிறாரு. அப்போது அதுக்கு அந்த இது முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசு சோதிக்கிறதுக்கு வருவான். ஸோ அதுக்கு முன்னாடி ஆவியானவர் தனியாக கூட்டிகிட்டு போய் அவரை பலப்படுத்தி ஜபத்திலையும் ஊழியத்திலையும் அவர் எப்படி வளரணுங்கிறத ஆவியானவர் கற்றுத்தந்து அவரை பலப்படுத்துவார். அவரை எல்லா விதத்திலையும் அந்த ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துறார். இயேசு கிறிஸ்துக்கே அப்படிப்பட்ட இது தேவைன்னா அப்போ உங்களுக்கும் எனக்கு எவ்வளோ அதிக நிச்சயமாக ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தணும். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கனாக்கா அதுக்கு முன்னாடி ஆவினால நிரம்பப்பட வேண்டியது மிகவும் மிக மிக அவசியம். ஏன்னா இந்த மாம்சத்தை வச்சு நம்மளால முடியாது. ஆவியானவரோட கூட துணையோட தான் நம்மளால ஊழியம் செய்ய முடியும். சில வகை பிசாசுகள் உபவாசத்தினாலே வேறு வித இதனாலும் போகாதுன்னு இருக்கும். உபவாசத்தினால தான் சில பிசாசுகளை விரட்ட முடியும். அப்போ நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடணும். அதுக்கு ஆவினாலே அன்றி நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாது. ஆவியான உதவி வேணும். ஊழியத்தில் எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ பிசாசின் கிரியைகள், ஊழியத்துக்கு தடைவாரியா எல்லா வித காரியங்கள் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஒரு கர்த்தர் ராஜ்யம் கட்ட போறோம்னா அதுக்கு எதிராக சத்ருவானவன் மனுஷங்க மூலியமா மனுஷங்க மூலியமா சூழ்நிலை மூலியமா எப்படி வேணாலும் அவன் இது பண்ண பார்ப்பான். ஆனா நம்ம ஆவியான ஒரு உதவியோடு கூட அங்க ஜபத்துல நின்று தரித்து கொண்டு பலன் பெற்று கிருபையை பெற்று நம்ம அந்த ஊழியம் செய்யறச்சு நிச்சயமா அந்த ஊழியத்தில் அற்புதம் அடையாளம் நடக்கும். ஆவியானவர் அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க பிசாசனால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறதுக்கு. சில வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசம் நின்று வேற எதுனாலும் போகாதுன்னு இருக்கு. ஸோ ஊழியத்துல நம்ம ஜபம் தேவை, நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கணும். அதுக்கு ஆவியான ஒரு உதவி வேணும், ஆவியான ஒரு ஆலோசனை வேணும், ஆவியான வழிநடத்துதல் வேணும், ஆவியான ஒரு அபிஷேகம் வேணும், ஆவியான ஒரு வரங்கள் வேணும், ஆவியான ஒரு கிரியை செய்யணும். அப்போ ஆவியினால நீங்க நிரம்பி ஜபிக்க 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 என்ன ஆகும்னா கட்டுகள்லாம் உடைக்கப்படும். நீங்க செய்யற ஊழியத்துல தேவ நாமும் மகிமைப்படும். தேவ சித்தத்தின்படி செய்யறதுக்கு ஆவியான ஒரு ஆலோசனை தேவை. நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிடக்கூடாது. ஊழியம் கர்த்தர் ராஜ்யம் கட்டுறதுக்காகவும் தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காகவும் தான் ஊழியங்கிறது. நம்ம வெறும் வேலைக்காரர்கள் தான். அப்ப தேவ சித்தம் என்னன்னு அறிந்து கொண்டு செய்யறதுக்கு ஆவியான உதவி வேணும். ஸோ இன்னைக்கு நீங்க ஆவியான ஒரு உதவியோடு கூட உங்க ஊழியத்துல ஏதாவது தடைகள் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனை போராட்டமா, ஆவியான ஒரு உதவியை நாடுங்க. உங்க குடும்பத்திலேயே பிரச்சனையா, ஆவியான உதவி நாடுங்க. ஆவியானவரே எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு போதிங்கப்பா, எனக்கு வழி நடத்துங்கப்பா, எனக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தாங்க, ஞானத்தின் ஆவியை தாங்க, உங்களை அக்னினால நிரப்புங்கன்னு கேளுங்க. நிச்சயமா ஆவியானவர் உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு தேவையான ஞானத்தை தருவார், உங்க ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்க குடும்ப தேவைகள் எல்லாம் எப்படி நடத்தணுங்கிற ஞானத்தினால நிரப்புவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ, ஆண்டவரே அந்த ஊழியம் செய்வதற்கு முன்பாக, ஆண்டவரை பிசாசனவன் சோதிப்பதற்கு முன்பாக ஆவியானவரே நீர் வனாந்தத்தில் அவரை கொண்டு போனீரே, அவரை பலப்படுத்தினீரே, அவரை தேவைகளை சந்தித்தே உற்சாகப்படுத்தினீரே, ஜபத்தினாலும் வல்லமையினால் அவரை நிரப்பினீரே, உங்களுடைய ஆவினால் நிரப்பினீரே. அப்படியே எங்கள் எல்லா ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக தகப்பனே. உங்களுடைய ஆவினால நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க, உங்க பலத்தினால உங்க ஞானத்தினால நிரப்புங்க. நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும், எப்படி கர்த்தர் ராஜ்யத்தை கட்ட வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், ஆலோசனை கர்த்தர் எல்லாவற்றையும் குறித்து நீர் ஆலோசனை சொல்லி வழி நடத்துவீராக. உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவார். கேட்கிற எவனுக்கும் அவர் மாம்சமான யாவர் வேணும் அவர் ஆவியை ஊற்று அவர் வாஞ்சியோடு இருக்கார். தேவையில்லை, நம்ம வாஞ்சியோடு கேட்கணும். வாஞ்சியோடு கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிப்பார். என்னோட இதுலேயுமே பல வாட்டி இந்த மாதிரி நான் சோர்ந்து போயிருக்கச்சு. ஊழியத்துலையும் சரி சில பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல எல்லாம் இருக்கச்சு. ஆவியானவர் எனக்கு சொல்லுவார், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட சொல்லுவார், இல்லைனாக்கா தனித்து இருந்து ஜெபிக்க சொல்லுவார். அப்படி ஜெபிக்கச்சு, ஜெபித்து வந்து எழுந்து வரச்சே எனக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி வரும், ஒரு சமாதானம் வரும், ஒரு 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 தைரியம் வரும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் என்னோட இருக்க இந்த காரியத்தை ஜெயிச்சிடலான்னு. அதுக்காக தான் ஆவியானவர் நம்மளோட கூட வேணும்னு சொல்றது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்கு தேவை. உற்சாகத்துடன் அவர் வழி நடத்த அவர் காத்துக்கொண்டு இருக்கார். வாஞ்சையோடு நீங்க காத்துக்கொண்டு அவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமீன். God bless you.